ஆட்சிக்கு வந்தா மது பிரச்சனை தீர்ப்பன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அரசாங்கமே மதுவால தான் இயங்குது. சாராய விற்பனையில் காட்டும் அக்கறையை கள்ளச்சாராயத்தை தடுப்பதில் காட்டாததால் தமிழகத்தில் தினந்தோறும் மரண ஓலம் ஒலிக்கிறது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக கடந்த சில மாதங்களாகவே இதை நம்ம பேசிட்டு வரும். தமிழ்நாடு குறிப்பாக வந்து திமுக அரசு வந்து எதிர்த்துட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இது தொடர்பான மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் வாக்கு எடுப்புக்கு வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இப்போ இருக்காங்க. அந்த 543 பேரில் 528 பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க இந்த மசோதா வேணுமா வேணாமா அப்படின்றதுக்காக. இதில் 298 மெம்பர்ஸ் வந்து வேணும் அப்படின்னும் 230 மெம்பர்ஸ் வந்து வேணாம் அப்படின்னும் வந்து வாக்களிச்சிருக்க நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறணும் அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் 2 பங்கு மெம்பர்ஸ் வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் அந்த மசோதாவை உங்களால் நிறைவேற்ற முடியும் அப்படின்ற காரணத்தினால இந்த மசோதா வந்து நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சுங்க. இதில் வந்து டீலிமிட்டேஷன் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை, பெண்களுக்கு வந்து 33% வந்து இந்த நாடாளுமன்ற நம்பர்ஸில் வந்து இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு மசோதாவையும் வந்து மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த மசோதாவும் வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தாங்க இருக்குது. டீலிமிட்டேஷனாக என்ன அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வந்து தொகுதி மறுவரை. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தொகுதிகளை வந்து அதிகப்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து டீலிமிட்டேஷன். இதுக்கு முன்னாடி பல பேக் ஸ்டோரிஸ் வந்து இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு புறம் வச்சிடலாம். ஸோ இந்த ஒரு மசோதா வந்து இப்போ நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் வந்து மத்திய அரசுக்கு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பாஜக தலைவர்கள் வந்து திமுக அரசை நிறைய குற்றம் சாட்டுறதுலையும் நம்மளால் வந்து பார்க்க முடியாது. அதாவது தமிழகத்தில் நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குது, பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது, கஞ்சா போதைப்பொருள் புழக்கம் வந்து அதிகமாக இருக்குது, ரவுடிசம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை மடைமாற்றம் செய்வதற்காக திமுக அரசு இந்த டீலிமிட்டேஷனை மக்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு புரிதலோட வந்து சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பாஜக தலைவர்கள் சொல்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொகுதி மறுவரை அப்படின்றது வந்து நாங்கள் எந்த ஸ்டேட்டுக்கும் வந்து ஓரவஞ்சனை பண்ணலைங்க, அந்தந்த ஸ்டேட்ஸ்க்கு என்ன பாப்புலேஷன் இருக்கோ அதுதான் நாங்கள் கொடுக்குறோம். குறிப்பாக சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து இதனால் எந்த பாதிப்பும் வந்து கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை வந்து திமுக அரசாங்கம் வேண்டுமென்றே மக்கள்கிட்ட பொய்யான தகவலை பரப்புது அப்படின்னு வந்து பாஜக தலைவர்கள் குற்றம் சாட்டுறதை நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க. குறிப்பாக வந்து இந்த எலெக்ஷன் டைமில் இதை வந்து ஒரு எலெக்ஷன் டூலாக வந்து திமுக அரசு பயன்படுத்துது அப்படின்றது தான் வந்து பாஜக தலைவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்துல பேசும்போது இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற சீட்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தார். அதே நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசும்போது திமுகவினர் இந்த மாதிரியான தவறான குற்றச்சாட்டுகளை மட்டுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷன் மூலயமா 39 தொகுதிகள் இப்போ தமிழகத்தில் இருக்குது, அது 59 தொகுதிகளாக மாறும், கிட்டத்தட்ட 50% வந்து அதிகமாகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் மக்கள்கிட்ட வந்து தப்பான ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணீங்க, எப்படி நாடாளுமன்ற அந்த சீட்ஸ் வந்து குறையும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் மக்களிடையே சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. கேரளாவினுடைய பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் அவர் வந்து திமுக அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மசோதாவில் நாங்கள் வந்து பெண்களுக்கு 33% வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருந்தோம். இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மசோதா. ஆனால் இந்த மசோதாவை வந்து திமுக அரசு எதிர்க்குது, திமுக அரசினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் இதை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து பெண்கள் மீது சுத்தமாக மரியாதையே கிடையாதுங்க. திமுக ஆட்சியில் பாருங்கள் எவ்வளோ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து நடந்துட்டுருக்கு, எவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் வந்து நடந்துட்டுருக்கு, நிறைய திமுகவினர் தான் இதை வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களாக இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு பெண்களுக்கு நல்லது செய்யக்கூடிய, பெண்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு மசோதாவுக்கு திமுக அரசு எப்படிங்க ஆதரவு அளிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர் வந்து எழுப்பியிருக்காருங்க. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசின அமித்ஷா வந்து இந்த டீலிமிட்டேஷன், இந்த தொகுதி மறுவரை அப்படின்ற அந்த ஒரு மசோதாவினால சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து எந்த பாதிப்புமே கிடையாதுங்க. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்க்கு வந்து எந்த பாதிப்புமே கிடையாது அப்படின்ற விஷயத்த திரும்ப அழுத்தமாக சொல்கிறாரு. 129 சீட்ஸ், அதாவது சதர்ன் ஸ்டேட்ஸில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் 129 சீட்ஸ் வந்து இருக்குது. இந்த டீலிமிட்டேஷன் வந்துருந்துச்சு அப்படின்னா அது 195 சீட் தான் வந்து உயர்ந்திருக்கும். குறிப்பாக பெண்கள் வந்து நிறைய போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கும். ஆனால்
காங்கிரஸ் வந்து இதை வந்து தப்பாக சித்தரித்து மக்கள் மத்தியில் ஒரு தப்பான ஒரு விஷயத்தை வந்து பரப்பி இந்த மசோதாவை வந்து வரவிடாமல் தடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து திரு அமித்ஷா அவர்கள் சொல்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க. அதே மாதிரி முன்னாள் பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையும் இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லியிருக்காரு. திமுக அரசு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அவங்க நிர்வாகிகளே நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. திமுக நிர்வாகி ஒரு தவறு பண்ணாங்க அப்படின்னா அது இவங்க அதிகார மையத்தை வச்சு அதை வந்து அமைக்கிடுறாங்க. எந்த நியூஸ் மீடியாஸுமே அதை வராத அளவுக்கு பண்ணிடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பெண்களினுடைய முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு மசோதாவை திமுக அரசு எப்படி ஆதரிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்காரு. அதையும் நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் வந்து மத்திய அரசு அண்ட் மாநில அரசுக்கு இடையே வந்துட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை வந்து இந்த ஆட்சியில் வந்து பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இல்லை, திமுக அரசு எப்போ வந்தாலுமே வந்து பெண்களுக்கு எதிரான அநீதிகள் நிறையவே நடந்துட்டு இருக்கு. ஸோ மத்திய அரசு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வராங்க, நிறைய மசோதாக்களை கொண்டு வராங்க. ஆனால் இந்த திமுக அரசும் இந்த காங்கிரஸ் அரசும் வந்து எதிர்க்கிறாங்க. குறிப்பாக வந்து காங்கிரஸோடைய ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதனா பல கொடுமைகள் வந்து நடந்திருக்கு. காங்கிரஸ் வந்து எப்போவுமே பெண்களுக்கு ஆதரவாக நின்னதே கிடையாது. அவங்க எப்போவுமே வந்து பெண்களுக்கு எதிராக தான் வந்து நிற்பாங்க, பெண்கள் வந்து முன்னேறக்கூடாது அப்படின்னு வந்து நினைப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் வந்து வைக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க. காங்கிரஸ் தலைவர்களும் வந்து பல இடங்களில் இதை எதிர்த்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாஜக தலைவர்கள் வந்து காங்கிரஸ் தான் இதுக்கு வந்து காரணம், காங்கிரஸ் வந்து இந்த பெண்கள் முன்னேற்றத்தில் வந்து அவங்களுக்கு வந்து உடன்பாடே கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்களும் வந்து பயன்ட்டு வரத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ இது எல்லா சூழலையும் வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு மசோதா வந்து தற்போதைக்கு நிறைவேற்றப்படவில்லை. மேபி இன் ஃபியூச்சரில் நிறைவேற்றப்படலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. அண்ட் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் நவீன். தேங்க்யூ.